அப்படியே இந்த வியூஸ் மட்டும் பாருங்க guys, எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லைங்க. அப்படியே வந்து போக வேண்டியதா. சக்ஸஸ் கைஸ், வந்தாச்சு வெற்றிகரமா. ஃபைனலாக இயற்கையோட பிறப்பிடத்துக்கு வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அப்படியே இந்த வியூவை பாருங்க. வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாகமான் வரணும், கேரளாவுக்கு வரணும், வேகமான் வரணும். டாப் வியூ ஆஃப் தங்கல்பாறாக்கு வந்துட்டோம். எல்லாருமே வரலாம், ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா எங்ககிட்ட ஒரு அண்ணன் இருக்கார், அவர் ஏறி வந்துட்டார். அவர் நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். பாய். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடெட்கே விளாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அட்வன்ஸ் பார்க்க போயிட்டு அங்கே நல்லா கிளாஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் டோல்டே சினிமா, அதுக்கப்புறம் போட்டிங் இதெல்லாம் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம தங்கல்பாறாக்கு வந்து இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கல்பாறா அப்படின்ற ஒரு பிளேசஸ்க்கு வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த பிளேசஸ் காமிக்கிறேன். அப்படி இதுதான் அந்த இடம். இது வந்து மலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய பாறை, அதுக்கு மேலே நம்ம வந்து போகணும். கிளைமேட் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தாங்க இருக்குது. நேற்று வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இன்றைக்கி வந்து அந்த மிஸ்ட்டு சுத்தமாகவே இல்லை. நம்ம அப்படியே பொறுமையாக நடந்து போவோம் மேலே. இப்போ தான் வந்து காலை சுத்தரம் வந்திருக்கோம் இந்த இடத்துலேருந்து. வியூஸ்லாம் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அந்த கார்னர் போய் உட்காரலாமா? போட்டு எடுக்கிறியா? காரணம் எனக்கு தெரிஞ்சு அந்த மலை ஏற வேணாம். இது அது ஏற வேணாம், அதான் ரிஸ்க் சொன்னார் இவரு. ஏறலாம், போகலாங்க, வாங்க ட்ரை பண்ணலாம், வாங்க. அதுக்கு தானே வந்தோம். இதுவும் ஸ்டே தான் போல தெரியுமா? ஆமாம், இதனால இன்னைக்கும் இந்த மலையெல்லாம் ஏற முடியுதுங்கிற ஒரு பெஸ்ட் ஒரு நம்பிக்கை தானே. ஓகே தான். நேற்றும் இன்னைக்கு ஏறணும். ஓகே அப்படியே இந்த வியூஸ் மட்டும் பாருங்க, எவ்வளோ அழகாக. We rise like tall buildings as the chemicals that take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light. வியூஸ் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னும் அங்கே தெரியல அந்த பிளேஸ், அது வரைக்கும் மேலே வரைக்கும் போயிட்டு பார்க்கலாம். காற்றும் அப்படியே சில் காற்று வருதா இந்த கிளைமேட்டுக்கு. காற்றோட செமையாக இருக்குது உட்காரதுக்கு. வேறு லெவலுங்க. கேரளா தான். இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டெப்ஸ் எதுவுமே இல்லைங்க. அப்படியே வந்து போக வேண்டியதா. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். நீங்கள் ஷூஸ் போட்டிருந்தா ஓகே, ஐ மீன் செப்பல்ஸ்லாம் போட்டு வந்தாக்கா ஸ்கிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து வருங்க.
மேலே போக போக வியூஸ்லாம் வேறு மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குது பிளேஸ். பார்க்குறீங்களா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்கள். உச்சிக்கு போகணும், போயிடலாமா? மாடி ஒரு ஸ்டீப்பாக ஏறுறோம். ஏறும்போது திரும்பி பார்க்காம ஏறுன்னு நினைக்கிறேன். இடத்துல பின்னாடி பார்த்தோம், அவ்வளோதான். நீங்க வேற எங்க பயமுறுத்துறீங்க? சக்சஸ் கைஸ், வந்தாச்சு வெற்றிகரமா. Oh my god. சேவா Our hearts beat to the city street. ஃபைனலாக இயற்கையோட பிறப்பிடத்துக்கு வந்துட்டோம். காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அப்படியே இந்த வியூவை பாருங்க. வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக வாகமான் வரணும், கேரளாவுக்கு வரணும், வேகமான வரணும். பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டுங்க. இன்னும் போயிட்டே இருக்கோம். செம்மையாக மூச்சு வாங்குது. இவங்க எங்கே இருக்காங்க? முடிச்சுட்டு போயிடும். இன்னும் கொஞ்சம் தூரங்க, டாபிக் போயிடலாம். எங்கே இருக்கு பாரு. தங்கல் பாறையோட டாபிக் வந்தாச்சு. காற்று இந்த வியூவில் செம்மையாக அடிக்குதுங்க. மூச்சு வேறு வாங்குது. ஈஸி தான் வரதுக்கு. டாப் வியூ ஆஃப் தங்கல் பாறைக்கு வந்துட்டோம். எல்லாருமே வரலாம், ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா எங்ககிட்ட ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் ஏறி வந்துட்டாரு. அவர் நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். பாய். இந்த பூலாம் பாருங்கள், மலை கலர் செம்மையாக இருக்குது பார்க்க. ஆக்சுவலாக தங்கல் பாறைக்கு மேலே ஏறியாச்சு. டாப்பிக்லேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனோம் அப்படின்னாக்கா, நீங்கள் கூகுளில் தங்கல் பாறைன்னு இமேஜ் போட்டாவே வந்து ஒரு பெரிய பாறை, ரவுண்டாக ஒரு பெரிய பாறை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பாறை கிட்ட தான் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பாறையை நிறைய வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல, உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஓ, கல் காலில் அப்படியே குத்துதுங்க, நடக்க முடியல. ஆக்சுவலாக பாறைலாம் பாசி பிடிச்சி இந்த பக்கம் அப்படியே சின்ன சின்ன செடியெலாம் இருக்குது. வேறு லெவலாக இருக்குங்க அந்த இடம்.
இதோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்கு. இந்த இடத்துல கீழே உட்காந்து போவோம். ரோடி சூப்பராக இருக்குங்க இந்த பிளேஸ். இடமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. மகாபலிபுரத்தில் ஒரு கல் நிற்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிற்கும். சரி போலாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த பக்கம் வெயிட் பண்ணிருக்காங்க. தங்கல்பாறை அதோடைய அந்த டாப்பிக்கு போயிடுச்சுங்க. டாப்பிக்கு அப்புறம் போனீங்கன்னா தான் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக பெரிய உருண்டியாக ஒரு பாறை. அந்த பாறை இருக்குது. அந்த பாறை கடையில் வந்து ஏதோ சமாதி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அது என்ன கன்ஃபார்ம் தெரியல. வெளியே போர்டு இருந்துச்சு. அது என்ன பார்த்தாக்கா கீழே பார்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல முஸ்லீம்ஸ் தான் கொஞ்சம் கடைசி தூரம் வரைக்கும் வராங்க. அவங்க வந்து அவங்க எதுவும் வேண்டியதெல்லாம் தெரியல. அவங்க அது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பாயாசம் அங்கே ஒரு சில முஸ்லீம் ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. ஏதோ வேண்டுதல் பாயாசம் கொடுத்தாங்க. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பாயாசம் கிடச்சிது. ஒரு எனர்ஜியாக இருக்குது. இங்கேருந்து கீழே நம்ம போயிட்டு அப்படியே இறங்கும். இறங்கிட்டு டைம் பர்மிட் பண்ணால் வேறு பிளேசஸ் போவோம். இல்லை நம்ம வந்து அப்படியே வேறு கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதான். நைட் ட்ரெயின் வந்து போய்ட்டு கேட்ச் பண்ணோம். இன்னும் சில ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட் ட்ரெயின் நாம் பார்த்துட்டு இருக்க இந்த தங்கல்பாறையோட ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட 2500 அடிங்க. இது வந்து முஸ்லீமோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சைட்டுன்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஆப்கானியோட ஒரு செயின்டான உஸ்தத் ஷேக் ஃபரீதுனுடைய டாம்புன்னு வந்து சொல்லப்படுதுங்க. அவர் வந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இறந்ததாகவும் அவருடைய கல்லறை வந்து இந்த இடத்துல வந்து இருக்குங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 செஞ்சுரிக்கு முன்னாடி வந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே மறைஞ்சிருக்காருங்க. நாம் தங்கல்பாறையை பார்த்து முடிச்சுட்டு அந்த மலை மேலே இருந்து கீழே இறங்கியாச்சுங்க. கீழே இறங்கி இப்போ நாம் கோட்டையம் நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருந்தோங்க. வேறு எந்த பிளேஸும் வந்து நம்மளால் இப்போதைக்கு பார்க்க முடியாது. இந்த ட்ரிப்பு இவ்வளோ தான் நம்ம பிளேஸஸ் பார்க்க முடிஞ்சது. நம்ம கோட்டையம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அவங்கள நான் பார்க்குறேங்க. பாய். கோட்டையம்லேருந்து நம்ம இது வாகமன்லேருந்து கோட்டையம் வந்தாச்சுங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து 8 o'clock வந்து ட்ரெயின் இருக்குது. வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கடைக்கிட்ட வந்தோம். இந்த கடைக்கிட்ட தான் வந்து டிப்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து வந்து நம்ம இன்னும் கொண்டா போய்ட்டு நைட்டு எதனா டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிப்பு வந்து இதோட முடிச்சுங்க. மறுபடியும் வந்து நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல என்ன ட்ரிப்னு பிளான் பண்ணல. இது வரைக்கும் அடுத்த ட்ரிப்பில் வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. பாய் கைஸ். வீடியோ இன்னும் முடியலைங்க. நம்ம ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்தோம். நான் எப்போ பார்க்க நினச்சேனோ அந்த வியூ பாருங்கள். இப்போ இதுதாங்க உங்களுக்கு மார்னிங் காட்டினேன். மார்னிங் நான் பார்த்த கோவிலில் வந்து ஈவினிங் டைமில் பார்த்தாக்கா அகல் விளக்கோடு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினச்சேன். அது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள். சூப்பராக இருக்கு மாதிரி. எப்படி ஏற்றுறாங்கன்னு தெரியல. எவ்வளோ அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்மளோட இந்த வாகமன் ட்ரிப்பு ஒரு கோவிலில் ஆரம்பிச்சுங்க. மறுபடியும் வந்து இந்த ட்ரிப்போட எண்டு வந்து ஒரு கோவிலே முடியுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் கார்த்திக். பாய்.